ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் 1000 கொடுத்து இது காசு கொடுத்து வாங்கவும் தேவையில்லை, இது கிடைக்குமோ கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. கடைக்கு போனால் இது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அது என்னென்னு தானே பார்க்குறீங்க, கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை வச்சு இன்றைக்கி கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு, சோம்பு, 4-5 வரமிளகா, ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ சட்டியில் ஒரு குழிக்கடை நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், ஒரு கை நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவை அதோட கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அட்டகாசமான கருவேப்பிலை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒயிட் ரைஸோட இது சேர்த்து கொஞ்சமாக சிப்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.